ஹாய்ங்க, இன்றைக்கி வீடியோவில் ஒரு நான்வெஜ் ரெசிபி சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/2 கிலோ, இஞ்சி பூண்டு விழுது, 2 ஸ்பூன் வரமிளகாய் பொடி, 2 ஸ்பூன் காஷ்மீரி பவுடர், தேவையான அளவு உப்பு. மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ண சிக்கனை குக்கரில் சேர்த்துக்கலாங்க. சிக்கனில் வரமிளகாய் பொடி சேர்த்துக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம், அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம், 1/2 கிளாஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேங்க. இந்த மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. காஷ்மீரி சில்லி பொடி சேர்த்துக்கலாம், மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. குக்கரில் வச்சு 3 விசில் வர அளவுக்கு சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. மூணு விசில் வந்ததுக்கப்புறம் சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆகிருக்குங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கிரேவிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 2 நறுக்குன வெங்காயம், 2 நறுக்குன தக்காளி, தேவையான அளவு கருவேப்பிலை பொடி, 2 ஸ்பூன் சிக்கன் குழம்பு பொடி, 2 ஸ்பூன் வீட்டு மிளகாய் பொடி, தேவையான அளவு உப்பு. ஒரு பேனில் 3 to 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் சூடாகவும் கருவேப்பிலை பொடி சேர்த்துக்கலாம். இங்கே ஃப்ரான்ஸில் கருவேப்பிலை எல்லாம் கிடைக்காதுங்க, அதனால நான் இந்தியாவிலேருந்து கருவேப்பிலையை அரைச்சி பவுடராக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்க லைட்டாக சால்ட்டு சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோவை இதில் சேர்த்துக்கலாங்க. ஆனியனோட இந்த தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம குக்கரில் பாயில் பண்ணி எடுத்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்ததுக்கப்புறம் அந்த வெங்காய தக்காளியோடு நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க.
மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இப்போது கிரேவிக்கு தேவையான மசாலாஸை நம்ம அதில் சேர்த்துக்கலாங்க. சிக்கன் குழம்பு மசாலா சேர்த்துக்கலாங்க. வீட்டு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாங்க. குழம்புக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. மசாலா சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நல்லா அந்த வெங்காயம் தக்காளி சிக்கனை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கிரேவியை லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாங்க. இங்கே ஃப்ரான்ஸில் வந்து தேங்காய் ரொம்ப ரேராக தாங்க கிடைக்கும். ஸோ அதனால் நான் தேங்காய் சேர்க்காமல் அப்படியே வச்சுருக்கேன். உங்களுக்கு தேங்காய் வேணும்னா நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்தா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் கெட்டியாக அந்த குழம்பு வருங்க. அப்பப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அந்த சிக்கன் பீசஸை. ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாங்க. குழம்பு ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க, சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே செம டெம்ப்டிங்காக இருக்குல்ல, சாப்பிடணும் போலன்னு. இந்த கிரேவி வந்து இட்லி, தோசை, அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே காம்பினேஷன் நல்லாயிருக்குங்க. நான் சப்பாத்திக்கு வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேங்க. டேஸ்ட்டு சொல்லவே வேணாம், செம சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சோறு-ரெடி-ஆ யூடியூப் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.